இன்று நாம் ஆக்டிவ் இன்கம் மற்றும் பேசிவ் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். நாம் நம்ம லைஃப்ல ஆக்டிவ் இன்கம் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அது தலைமுறையா எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம மாத்த போறோம், அப்படி மாத்தலனா எப்படி இருக்கும், இனி வரும் காலங்கள்லயும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம தாத்தா காலத்துல விவசாயம் பண்ணாங்க. விவசாயம் நம்ம கண்டிப்பா தேவை. நம்ம தாத்தா காலத்துல அது தொழிலா இல்ல, அத்தியாவசியமா இருந்துச்சு. ஆனா அதை தொழிலா பார்த்து வாழ்ந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு உழைச்சி அடுத்தது அவங்க பிள்ளைங்களை நம்பி அவங்களோட லைஃப் இருந்துச்சு. நம்ம தாத்தாங்க மினிமம் 60 வயசு வரை உழைச்சாங்க. இருந்தாலும் அவங்களால ஒரு ரெகுலரா இன்கம் வர்ற மாதிரியோ ஒரு பிடிப்போ உருவாக்க முடியல. அப்படி நம்ம பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாமே விவசாயம் செய்து உருவாக்கி கொள்ளலாம். அடுத்து நம்ம அப்பா காலத்துல அப்பா ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஏதோ கொஞ்சம் சம்பளம் வாங்கி நம்ம ஃபேமிலியை காப்பாத்திட்டு இருக்காரு. நம்ம அப்பா விவசாயம் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்திருக்காது. இப்போ கம்பெனிக்கு வேலைக்கு போறதால மாச கடைசியில சாப்பாட்டுக்கு பல குடும்பங்கள் கஷ்டப்படுறத பாக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு சேர்ந்தோம். ஏதோ கொஞ்சம் சம்பளம் வாங்கணும். அந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ண முடிஞ்சது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பெனி வேலையை எடுத்துக்கிட்டா நம்ம போய் வேலை பார்த்தா தான் சம்பளம். அந்த 8 ஹவர் வேலைக்கு என்னெல்லாம் இழந்திருக்கோம்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும்னா மினிமம் 50 லட்சம் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. இப்படிதான் எவ்வளவோ நல்ல விசேஷங்கள், குழந்தை குட்டி அப்பா அம்மான்னு யாரு கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம காசுக்காக ஆக்டிவ் இன்கம் தேடி ஓடிட்டு இருக்கோம். அந்த ஆக்டிவ் இன்கம் என்கிறது பெர்மனன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி அப்பப்போ நம்மள ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அத நம்ம பெருசா நினைக்கிறோம். 1ஆம் தேதி வந்தா போதும், சம்பளம் வந்துருண்டா, ஏதோ அந்த சம்பளத்துல நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது போல நினைக்கிறோம். இது மாசம் தொடருது. ஆனா நம்ம லைஃப்ல மாற்றம் இல்ல. சொல்ற நண்பர்களே, நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதுல பணத்தினால மட்டும் எவ்வளவு பிரச்சனைன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பணத்தினாலதான் 90% பிரச்சனை. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்க தனியா இருந்து யோசிச்சு பாருங்க, தெரியும். ஆக்டிவ் இன்கம் நம்மளையும் நம்ம லைஃபையும் அழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு உணர்ந்துக்கும். அடுத்து நான் பேசிவ் இன்கம் பற்றி சொல்றேன். பேசிவ் இன்கம் நம்ம லைஃபை மாத்த ஒரு நல்ல கருவியா இருக்கு. அந்த கருவியை பயன்படுத்தி லைஃபை மாத்தலாம் வாங்க. பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு ரெகுலரா வருமானம் வருவதற்கு பேர் தான் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் பற்றி நான் ஒரு கதை சொல்றேன். அதுல ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். ஒரு ஊர்ல அதிகமா தண்ணீர் பஞ்சம் இருந்துச்சு. அந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்குறதுக்கு 2 நண்பர்கள் கிட்ட போய் ஊர் மக்கள் உதவி கேட்டாங்க. அந்த 2 நண்பர்களும் ஏதாவது பண்ணலாம் முடிவு எடுத்து ரொம்ப தூரம் நடந்தாங்க. தூரத்துல மலை மேல ஒரு ஊற்று இருந்துச்சு. 2 நண்பர்களும் 2 பக்கெட் எடுத்துக்கிட்டு போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்து ஊர் மக்களுக்கு 1 பக்கெட் 1 ரூபாய் என்கிற விதத்துல வித்தாங்க. இதுல ஒரு நண்பன் பலசாலி, இன்னொரு நண்பன் பலம் இல்லாதவன். பலசாலி அதிக டைம் தண்ணீர் கொண்டு வந்து அதிக காசு சம்பாதிச்சான். ஆனா பலம் இல்லாத இன்னொரு நண்பனால அந்த அளவு காசு சம்பாதிக்க முடியல. ஒரு நாள் பலம் இழந்த நண்பன் அசதியா தூங்கிட்டு இருக்கும்போது மலையிலிருந்து கிராமத்துக்கு ஒரு பைப் லைன் போடலாம்ங்கிற யோசனை வந்துச்சு. அத அந்த பலமிழந்த நண்பன் பலசாலி நண்பன் கிட்ட சொன்னான். ஆனா அந்த பலசாலி நண்பன் அதிகமா இதுல எனக்கு வருமானம் வருது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிட்டான். ஆனா இந்த பலமிழந்த நண்பன் தண்ணீர் எடுக்க போகும்போது ஒரு பைப் கூடவே எடுத்துட்டு போனான். வரும்போது 2 பக்கெட் தண்ணீர் எடுத்துட்டு வந்தான். அப்படியே பண்ணிட்டு இருந்தான். அவன் பகல்ல கொஞ்சமா தண்ணீர் எடுத்துட்டு வந்து மீதி இருக்கிற நேரத்துல அந்த பைப் லைன் அமைக்கிற வேலையை பார்த்தான். 2-3 வருடங்கள் போச்சு. பலசாலி நண்பன் வீடு கட்டும் நிலைமை எட்டினான். ஆனால் பலமில்லாத நண்பன் செய்யும் செயலை பார்த்து மக்கள் ரொம்ப கேலி செஞ்சு சிரிச்சாங்க. வருடங்கள் போச்சு. ஒரு நாள் பலமில்லாத நண்பன் ஊருக்குள் வர பைப் லைன் போட்டு முடித்தான். பலசாலி நண்பன் போக போக வயதாகி விட்டது. பண வரவும் மிகவும் கம்மியா போச்சு. பழைய மாதிரி தண்ணீர் கொண்டு வர முடியல. ஆனால் பலமிழந்த நண்பன் பைப் லைனில் ஒரு க்ளோசர் செட் பண்ணான். அந்த க்ளோசர் ஓபன் பண்ணா தண்ணீர் வர்றது மாதிரி செட் பண்ணான். ஒரு பக்கெட்டுக்கு 1 ரூபாய் வீதம் விற்றான். வருமானம் மிக அதிகமாக வந்தது. அது அவனுக்கு மட்டும் இல்லாமல் அவன் தலைமுறைக்கே வருமானத்தை அள்ளி அள்ளி கொடுத்தது. அந்த பலமில்லாத ஒருவனை தலைமுறையும் வாழ்த்தியது. இந்த கதையில உள்ள விவரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பலசாலி நண்பன் ஆக்டிவ் இன்கம் நோக்கி ஓடினான். அது நம்மள ஆக்டிவா ஒர்க் பண்ற வரைக்கும் தான் காசு வரும். ஆனா பலமில்லாத நண்பன் யோசிச்சான். ஒரு முறை வேலை செய்து பைப்லைன் செட் பண்ணிட்டான். பைப்லைன் போடுவதற்கு சில வருடங்கள் ஆச்சு. ஆனா அந்த ஒரு வேலை செஞ்சதுக்கு அவன் வாழ்வை மட்டுமில்லாது அவன் தலைமுறைக்கும் வருமானம் வர்றது மாதிரி செய்தான். அந்த பலமில்லாத நண்பன் செய்த பைப்லைன் பேசிவ் இன்கம்க்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பைப்லைன் போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் போது நிரந்தர தலைமுறை வருமானம் பெற எங்களை தொடர்பு கொள்ளவும்.